அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியலட்சுமி எழில் கிட்ட பேசுறதுக்காக எழில கூப்பிட்டு பேசுகிறாங்க. எழில், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா விஷயம், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொல்கிறேன், இந்த பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா அந்த ஆள் உயிரோடு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்பவே தீவிர யோசனையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எழில் கிட்ட சொன்னதுமே எழில் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்கள் எங்கள் படத்தில் எழுதுகிற கதை மாதிரி இருக்குது, இப்படிலாம் எங்கன்னா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி எழில் கேட்க, உடனே எழில் என்ன பண்ணுறான்னா, அம்மா இது நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதில் இந்த பையன் என்ன பண்ணுவான், அவங்க மனைவி என்ன பண்ணுவான், இதெல்லாம் தாண்டி அந்த உயிரோட வந்த பையன் நிலைமை நினச்சா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பக்கம் தன்னோட மனைவி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களோட சேர்ந்து வாழ முடியாமல், இன்னொரு பக்கம் தனியாகவும் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாருமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னு தெரிகிறப்பவே எழில் இந்த அளவுக்கு வருத்தப்படுறான், ஒருவேளை அது இவனோட வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் எழில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா யோசிக்க, அந்த டைமில் நிலா பாப்பா நம்ம எழிலை விடாமல் விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே இதை பற்றி சரி நம்ம எழில் கிட்ட பேசணும், வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லலாம், வீட்டில் என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா முடிவெடுத்து வீட்டில் நம்ம செல்லியன், தாத்தா, கோபி, ராதிகான்னு எல்லாரும் இருக்கும்போது காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு நிற்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா, நான் கூட இங்கே நிற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது உங்களோட விருப்பம், நிற்கிறதா தான் இருங்க அப்படின்னு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிளம்ப, உடனே கோபி ராதிகா நீ ஒரு நிமிஷம் இரு, இது நம்ம குடும்பத்தில் முக்கியமான ஒரு விஷயம்னா நீயும் அந்த வீட்டில் முக்கியமான ஒருத்தர் தானே, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை நிற்க வைக்கிறாங்க. உடனே நம்ம கோபி என்ன பண்ணனா, இல்லை நான் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கிளம்ப, உடனே பாக்கியா சரி நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க, ஈவினிங் வந்துடுவீங்களா, நான் ஈவினிங்கே எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், அது எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா பதட்டத்தோடு சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் நம்ம எழில் ரொம்பவே சந்தோஷத்தோடு ஓடி வீட்டுக்கு வராங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டோட அப்பா ரெஸ்டாரண்ட் ஒன்று சேல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க, இப்போ அது ஓகே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால் அது விஷயமா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவை கூட்டிகிட்டு போகிறதுலே குறியாக இருக்காரு. இதை பார்த்த ஈஸ்வரி ஒரு பக்கம், பாக்கியா எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சுடு, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் பாக்கியா மனசுக்குள்ளே எழிலோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பத்தோடவே இருக்காங்க. நம்ம பழனிசாமி, எழில், பாக்கியா 3 பேர் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அவர் என்னடனா அட்வான்ஸாக 2 லட்சமும் மாதம் 60,000 வாடகையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம பாக்கியா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. சார் 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் ஓகே, ஆனால் மாதம் 60,000 வாடகைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்கிற குறைப்பாரா மாட்டாராங்கிறது 2வது பட்சமாக இருந்தாலும் இந்த ஸ்பாட்லேயாச்சு நம்ம பழனிசாமி சார் மூலயமா எழில் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு மன எண்ணமும் நம்ம பாக்கியாக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.